வியூவர்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லெவல் 1 பிளேயரோட எபிசோடு 18 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 17 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நேராக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது நம்பிக்கை வருது. வாளி இல்லைனா சாவுங்கிற நிலமையில் நம்ம ஹீரோ அந்த டிராகனோட பச்சை சதையை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் வெளியில் நம்ம ஹீரோ செத்துட்டான்னு நியூஸ் பரவுது. இன்டெலிஜென்ஸ் மெம்பர்ஸ் இதை லீக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண அவள் மொத்தமாக ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அவள் கொடுத்த பின்வாங்குன்ற ஆர்டர் தான் நம்ம ஹீரோவை இந்த நிலைமைக்கு தள்ளிச்சுன்னா அவள் குற்ற உணர்ச்சியில் துடிக்கிறா. போர்ட்டலை சீல் வைக்கிற பொறுப்பு நம்ம ஹீரோவோடது. நம்ம ஹீரோ தான் டிராகனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கான். நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு அவள் கேட்குறா. அஃபிஷியலாக சொல்லனாலும் ஆன்லைனில் வந்த டெட் லிஸ்ட் மூலமாக அவங்களுக்கு விஷயம் போயிருக்குன்னு புரியுது. அதுக்கப்புறம் டிராகனோட வயிற்றுக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோ சதையிலிருந்து வலிக்கு கீழே விழுந்துடுறான். ஒரு நிமிஷம் சுயநினைவு தப்பினாலும் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஹெல்த் இப்போ ஃபுல்லாக இருக்குது. இனி உன் பிளட்டையே உனக்கு எதிராக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பிளட்டை வச்சு வித்த காட்ட ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு சில வெட்டுகளை போட்டு எனர்ஜியை உறிஞ்சிறான். டிராகனோட வயிறு பயங்கரமாக குலுங்குது. நம்ம ஹீரோ கீழே விழாமல் இருக்க தன்னோட ஸ்வாடை அந்த சதையில் ஆங்கர் மாதிரி குத்தி ஒரே கையால் தொங்கிட்டு இருக்கான். வெளியில் அந்த பெரிய டிராகன் வழியில் பயங்கரமாக கத்துது. அங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஒன்றுமே புரியலை. நல்லா தானே இருந்துச்சு, சடன்லி ஏன் இப்படி தள்ளாடுதுன்னு ஷாக் ஆகுறாங்க. டிராகன் வாழை வச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸை எல்லாம் அடிச்சு நொறுக்குது. ஒரு பிளேயர் மேலே பில்டிங் விழப்போக அவள் பார்ட்னர் கடைசி செகண்டில் அவளை காப்பாற்றிடுறான். உள்ள நம்ம ஹீரோவுக்கு தேவையான அந்த மெயின் டார்கெட் கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோ குதிச்சு ஃப்ளேமிங் பிளேடை ஆன் பண்ணி வெட்டி சாக்கிறான். இந்த டிராகனோட அலறல் சத்தம் சிட்டியே அதிர வைக்குது. நம்ம ஹீரோ இப்போ அசுர வேகத்தில் ரெக்கவர் ஆகி அடுத்தடுத்த அட்டாக்ஸை இறக்குறான். மெதுவாக டிராகனோட ஹார்ட் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றான். ஹார்ட்டை துண்டு துண்டா வெட்டி எறிகிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அந்த மான்ஸ்டரோட மொத்த மானவையும் உறிஞ்சி எடுக்குது. நம்ம ஹீரோவுக்கு அப்டேட்ஸ் வருது. இம்மார்டாலிட்டி ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுது. லைட்னிங் பிரீத் இப்போ லைட்னிங் டிராகன் பிரீத்தாக மாறுது. ஸ்கில்ஸோட நேம் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. 200 லெவல் அதிகமான மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணதுக்காக ஒரு கெத்தான டைட்டில் கிடைக்குது. நம்ம ஹீரோவோட வாம்பிரிக் பிளேடு இப்போ ட்ரஹானிக் பிளட் பிளேடா அப்கிரேட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு புது ஸ்கில் புக் அப்பியர் ஆகுது. இது நம்ம ஹீரோவோட ஃபிசிக்கல் ரெசிடென்ஸை எக்கச்சக்கமாக பூஸ்ட் பண்ணுது. வெளியில் இருக்கிற பிளேயர்ஸ் முன்னாடி அந்த ப்ளூ டிராகன் அப்படியே பொத்துன்னு சரிஞ்சு விழுது. இது விழுறதை பார்த்த பிளேயர்ஸ் இதுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோமோன்னு குழம்புறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் இருந்த இடத்துல ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது. ஒரு ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு பறந்து வருது. ஹீரோட அசோசியேஷனில் இருக்கிற சில ஆளுங்க நம்ம ஹீரோ செத்துட்டான், இப்போ கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனால் காசை எப்படி கிளைம் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட லீக்கு செம காண்டாகுது. மனுஷங்க தானா நீங்கன்னு அவள் பயங்கரமாக கத்துறா. ஹீரோட கோவத்தை பார்த்து அந்த ஆளுங்க பயந்து போய் சாரிம்மா அந்த ஐடியாவே விட்டுருவோம்னு கெஞ்சுறாங்க. லீ அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போயிடுறா. அப்போ ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வருது. ப்ளூ டிராகன் செத்து போச்சுங்கிற நியூஸ் தான் அது. பிளேயர்ஸ் எல்லாம் எந்த குரூப் அடிச்சதுன்னு குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்த ரிப்போர்ட் படி டிராகன் முழுங்கின அந்த பிளேயர் உயிரோடு இருக்காராம். அவர் உள்ளே இருந்தே டிராகனை காலி பண்ணிட்டாராம். லீ பதட்டமாக அந்த பேரை கேட்க அது நம்ம ஹீரோ தான்னு பதில் வருது. இந்த நிமிஷமே லீயோட முகம் அப்படியே பிரகாசமாகுது. வெளியில் வந்த நம்ம ஹீரோ ஒரு பாட்டில் தண்ணியை நிம்மதியாக குடிச்சிட்டு அப்பாடா பொழைச்சோம்னு ரிலாக்ஸ் ஆகுறான். ஒரு பிளேயர் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டக்குன்னு தன்னோட ஃபேமிலி ஞாபகம் வர ஒரு ஃபோன் கடன் வாங்குறான். நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க அம்மா ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. நான் தான் அவங்க பையன் பேசுகிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பக்கம் அப்படியே அவங்க அம்மா ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. நியூஸில் உன் பேரை செத்தவங்க லிஸ்ட்டில் பார்த்தேன்னு அவங்க அம்மா சொல்ல அது ஏதோ தப்புமா, நான் சூப்பராக இருக்கேன், சிஸ்டரும் அப்பாவும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் அவங்க அம்மாவால் அழுகையை நிறுத்தவே முடியலை. சீரியஸாக நான் நல்லா இருக்கேன் அழாதீங்கன்னு நம்ம ஹீரோ சமாதானம் பண்ணுறான். நான் செம்மையாக சாப்பிட்டு தெம்பாக இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்ல அவங்க அம்மாவுக்கு இப்போதான் உயிர் வருது. அசோசியேஷன்லேருந்து லீவ் வந்து பார்த்ததையும் நடந்த தப்புக்கு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு போனதையும் அவங்க அம்மா சொல்கிறாங்க. கடைசியில் பையன் உயிரோடு இருக்கிறத நினச்சி அவங்க அம்மா சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுனே தெரியல. கால் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அழுவுறத வெளியே காட்டாமல் மறைக்க ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணு உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரை நீட்ட நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்மைலோட அதை வாங்கிக்கிறான். எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஹீரோ நிம்மதியாக உட்காந்துருக்கான். இந்த ஸ்வாட் இப்போ எவ்வளவு கெத்தாக மாறி இருக்குன்னு நம்ம ஹீரோ செக் பண்ணுறான். இதில் எக்கச்சக்கமான புது எஃபெக்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக ஒரு பெரிய மானா பூஸ்ட்டு. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் மேட்டர் என்னன்னா இதுக்கு ஒரு லிங்க்டு ஐட்டம் இருக்குது. அந்த ஸ்வாட் இன்னும் எவால்வ் ஆகணும்னா ஒரு டிராகனோட பிளட்டை குடிக்கணுமா.
ஒருவேளை இது நடந்தால் நம்ம ஹீரோவுக்கு லைஃப் லாங் புது வெப்பனை தேவைப்படாது போல. அடுத்து அந்த எலக்ட்ரிக் டிராகன் பிரீத்தை செக் பண்ணுறான். இது நம்ம ஹீரோவுக்கு அசுரத்தனமான லைட்னிங் பவர்ஸை கொடுக்குது. எப்படியோ ஒரு வழியாக அந்த ஸ்கில்லை எவால்வ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவோட எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இப்போ 30 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு மேஜிக் போனஸும் கிடச்சிருக்கு. நம்ம ஹீரோ இப்போ நிஜமாகவே ஒரு பீஸ்ட் மோடில் இருக்கான். தட் லெவல் அப் மூமெண்ட். இப்போ நம்ம ஹீரோவோட ஒரே கவலை எப்போ இவனுங்க எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து தருவாங்க அப்படின்றது தான். சீக்கிரம் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறப்போ சடன்லி வானத்திலிருந்து ஒரு மிசைல் மாதிரி ஏதோ ஒன்று வேகமாக இறங்குது. அது வேற யாரும் இல்லை, நம்ம லீ தான். தரையிறங்கின வேகத்தில் லீ ஓடி வந்து நம்ம ஹீரோவை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கிறத நேரில் பார்த்ததும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து ஹாப்பி ஆகுறான். ஆனால் அப்போ தான் லீ உன்னை நோட் பண்ணுறா. நம்ம ஆள் சட்டையே இல்லாமல் 6 பேக் காட்டிக்கிட்டு நிற்கிறான். லீ செம்மையா பிளஸ் ஆக நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சங்கடப்பட்டு அந்த டிராகன் வயிற்றுக்குள்ளே இருந்த ஆசிட்டில் என் ட்ரெஸ் எல்லாம் உயிடிச்சுப்பான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒரு வழியாக ட்ரெஸ் கிடைக்கிது. ஆனால் லீ இன்னும் அந்த ஆக்வர்ட் மூமெண்ட்ல இருந்து வெளியே வரலை. அப்போ அங்கே வந்து ஒரு பிளேயர் என்னப்பா ஒரு டச்சிங்கான ரீயூனியன் நடக்குது போலன்னு ஆரம்பிச்சு, ஆனால் உனக்கு சின்ன பசங்களை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு லீயை கிண்டல் பண்ணுறான். நம்ம ஹீரோவை அவளோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சி அவன் ஓட்ட லீ செம்ம கடுப்பாகி இந்த ஜோக்கெல்லாம் இதோட நிறுத்திக்கோன்னு வார்னிங் கொடுக்குறான். ஓகே லீடர், உங்கள் ஆர்டர்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிடுறான். லீ ஏற்கனவே மிஷினை கேன்சல் பண்ணிட்டதால அவங்க ஏன் இன்னும் அங்கே இருக்காங்கன்னு கேட்குறா. அங்கே இருந்த ஒரு மேஜ் டிராகனை ஒருத்தன் உள்ளே இருந்து பொழந்துட்டு வரதை பார்த்த உடனே எனக்கு செம்ம கியூரியாசிட்டி ஆகிடுச்சு. அதான் கிட்ட வந்து பார்க்க வந்தேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒரு லுக் விட்டுட்டு இவன் அப்படியே ஏன் டைப் டேட்டிங் பண்ண ஆள் இருக்கா இல்லையான்னு நக்கலா கேட்க லீ டக்குன்னு அவள் கையை தட்டி விடுறா. ஜோக்கை நிறுத்துங்க, அவன் ஒரு பெரிய மரண போராட்டத்தை தாண்டி வந்திருக்கான்னு லீ சீரியஸ் ஆக, அந்த பொண்ணு நான் ஒன்றும் ஜோக் பண்ணலையே, நிஜமாவே அவன் செம்ம கியூட்டுன்னு லீயை இன்னும் வெறுப்பேத்துறா. லீடர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு புரியலையேன்னு அந்த பொண்ணு இழுக்க நம்ம ஹீரோவுக்கு இப்போ ரெஸ்ட்டு தான் முக்கியம்னு லீ பிடிவாதமாக நிற்கிறா. ஒரு பிளேயராக அந்த டிராகனை அவன் எப்படி தனியாக காலி பண்ணான்னு எல்லாருக்கும் செம்ம ஆர்வம் இருக்குது. ஆனால் லீ அதை கேட்டு அவனை இப்போ டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிக்க சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரிப்பானு ஒத்துக்கிறான். லீயோட ஹெலிகாப்டர் இப்போ வேற ஒரு முக்கியமான வேலைக்காக, அதாவது ஒரு எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட்டாக மாறப்போகுது. லீ டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படியே கூடவே கூட்டிகிட்டு போகிறா. அவள் ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாலும் ஆமாம் நான் கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிட்டேன்னு மனசுக்குள்ளேயே ஒத்துக்கிறா. ஆனால் மேட்டர் அது இல்லை, அந்த ப்ளூ டிராகனை இவன் எப்படி உருக்கி தள்ளுனான்னு தெரிஞ்சுக்க அவளுக்கு ஒரு ஆர்வம் துடிக்குது. அங்கே இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் லீடர் இவனை கவனிக்கிற விதத்தை பார்த்தா இவன் ஏதோ பெரிய ஆளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிளேயர் மட்டும் இதை பற்றி அப்புறம் தனியாக கேட்டுக்கலாம்னு முடிவு பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஆன்லைன் ஃபோரமில் மக்கள் நம்ம ஹீரோவோட ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்காக செம்ம வெயிட்டிங். ஃபஸ்ட்டு பைக்காட் பண்ணலாம்னு சொன்னானே ஒருத்தன், அவனை இப்போது மக்கள் வச்சு செய்கிறாங்க. ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸை கெடுத்தன்னு கோவத்தில் அவனோட அக்கௌண்ட்டையே சஸ்பெண்ட் பண்ண சொல்லி கத்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப லோ ப்ரொஃபைலில் இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் சண்டையை எல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. கொரியா இந்த டிசாஸ்டரில் பயங்கரமாக அடி வாங்கினாலும் மற்ற கண்ட்ரியை விட குறைவான டேமேஜோட நிலைமையை சமாளிச்சிட்டாங்க. சீக்கிரமாகவே உடஞ்சி போன இடங்களை எல்லாம் சரி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது மேஜிக் ஸ்டோன்ஸ் பற்றின ரிசர்ச்சையும் வேகப்படுத்தியிருக்காங்க. சொசைட்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு திரும்ப ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தன்னோட ஸ்டோரில் இருக்கிற பேட்டரி இன்வென்ட்ரியை செக் பண்ணுறான். நல்ல வேலையாக பேட்டரி மார்க்கெட் பெருசாக பாதிக்கப்படலை. ஸ்டோர் திரும்ப திறந்ததும் காலி பேட்டரிகளை எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறது தான் நம்ம ஹீரோவோட டாப் ப்ரியாரிட்டி ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ இப்போ ஃபுல் பிஸ்னஸ் மேக்னெட் மோடுக்கு வந்துட்டான். கையில் இருக்கிற எல்லா பேட்டரிஸையும் விற்கிறதுக்காக கார்ட்டில் ஆட் பண்ணுறான். சும்மா இல்லாமல் ஐட்டம்ஸோட ப்ரைஸை ஏற்றி பார்ப்போம்னு ஒரு ஸ்கெட்சு போடுறான். என்ன ஆச்சரியம்னா ப்ரைஸ் ஏறினாலும் மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கே இது செம ஷாக்கு. ஓஹோ, டிமாண்ட் அப்படி இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை ஏற்றுவோம்னு சொல்லி லாபத்தை அள்ளுற பிளானில் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.